கன்னிராசியை பொறுத்த அளவுக்கு இந்த வக்ர பெயர்ச்சி காலகட்டம் சனியை பொறுத்த அளவுக்கு என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். 13 ஜூலை 2025 முதல் 27 நவம்பர் 2025 வரைக்குமான காலகட்டம் சனி வந்து ரிவர்ஸ் கியர் போட்டு 7ஆம் வீட்டிலிருந்து 6ஆம் வீட்டிற்கு போறார். ஸோ இந்த 6ஆம் வீடு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நன்மை பண்ணுமா அப்படின்னா, இந்த காலகட்டத்தில அதுவும் சனி போன்ற ஒரு கிரகம் வந்து 5க்கும் 6க்கும் உடையவர் தான் கன்னி ராசிக்கு. ஸோ இந்த 6ஆம் வீட்டிற்கு போகும்பொழுது, இந்த பகுதியின் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன் இல்லையா? இந்த வருஷம் வந்து எல்லா கிரகங்களும் இடம் பெயர்ந்து வேற வேற திசையில நின்னு, மாறுபாடான பலன்களை குடுத்துக்கிட்டு இருக்கு. சில நேரங்கள்ல பாசிட்டிவாவும், சில நேரம் நெகட்டிவாவும் குடுத்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில, இப்ப இந்த சனி வந்து வக்ரப்பெயர்ச்சியாக ரிவர்ஸ் வருவதுங்கிறது உங்களுக்கு நன்மையே செய்யும். குறிப்பாக இதுநாள் வரை அ ஒரு சுணக்கமான காலகட்டமாக இருந்துச்சு. அ நன்மை எதுவுமே நடக்காம இருந்துச்சு அப்படின்னா, இனிமேல் நீங்க நன்மைய எதிர்பார்க்கலாம். இப்ப உங்களுக்கு கடகடன்னு எல்லா விஷயங்களும் மூவ் ஆகும். இது என்னடா இது 7ஆம் வீட்ல நின்னப்ப கூட பெருசா ஒண்ணுமே பண்ணல. இப்ப 6ஆம் வீட்டிற்கு வரும்போது நல்லது பண்றாரா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல தான் ஒரு வித்தியாசமான நிகழ்வு நிகழ்ந்திருக்கு. குரு நகர்ந்த இடத்திலிருந்து அதாவது குரு வந்து உங்களுக்கு 10ஆம் வீட்ல இருந்துகிட்டு, இப்ப சனி நிற்கக்கூடிய 6ஆம் வீட்டையே பார்க்கிறார். 2, 4, 6ஆம் வீடுகளில் அவருடைய பார்வை விழுவறதுனால, குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. குரு பார்க்க கோடி நன்மைகள். ஸோ, உங்களுக்கு வந்து நன்மையான ஒரு காலகட்டத்துக்குள்ளார தான் இந்த 138 நாட்கள் இருக்க போகுது. அதிலயும் சனி வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியில டிராவல் பண்றார். இந்த ஃபர்ஸ்ட் 83 டேஸ் இருக்கு இல்லையா? அப் டூ 3 அக்டோபர் வரைக்குமே உத்திரட்டாதி நட்சத்திரம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில டிராவல் பண்ணும்போது, நல்லதே பண்ணுவார். இப்ப அடுத்தது மட்டும் 3 அக்டோபருக்கு அப்புறம் வந்து 4 அக்டோபர்லேருந்து பூரட்டாதி குருவுடைய நட்சத்திரத்தில டிராவல் பண்றார். அந்த குருவுடைய பார்வையும் கிடைக்கப் பெறுகிறீர்கள் இல்லையா? அப்ப இது வந்து ஒரு நல்ல காலகட்டம். ஸோ இத நீங்க மிக சரியாக பயன்படுத்திக்கோங்க. அ உங்களுக்கான எல்லா தேவைகளும் பூர்த்தியாகும். ஒரு ஒரு மன நிறைவே உங்களுக்கு ஏற்படும். இந்த சமயத்தில உங்களுக்கு கைக்கு வந்து சேர வேண்டிய பணம் கிடைக்கும். இவ்வளோ நாள் நிலுவையில இருந்துச்சு சார். எப்ப தான் இந்த அரியர்ஸ்லாம் வரப்போகுதுன்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் கரெக்ட்டா வந்து சேர்ந்துருச்சு. இந்த காலகட்டத்தில தான் அது நடந்துச்சு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க.